எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம்? 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d4. ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். பட் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனில் அது இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3d5 வருது அப்படின்னா 3d5 பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃபில்டு. ஸோ எப்போ ஹாஃப் ஃபில்டாகவும் கம்ப்ளீட்லி ஃபில்டாகவும் இருக்கும், அப்போ அது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே குரோமியத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4sல இருக்கிற ஒரு எலக்ட்ரானை என்ன பண்ணிடுது, 3dக்கு அது கொடுத்துருது. அப்போ கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4s1 3d5 4s1 3d5. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின். ஸோ 4s1 3d5 மாறிடுது. அதே மாதிரி தான் காப்பர்லேயும். ஸோ காப்பரில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 4s2 3d9 இருக்குது. அப்போது 3d10னா அது என்ன இருக்கும், மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் ஒரு எலக்ட்ரான் இங்கே கொடுத்துட்டு கான்ஃபிகரேஷன் எப்படி மாறுது, 4s1 3d10 மாறிடுது. ஓகே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே சேம் தான். அந்த லாஸ்ட் ரெண்டு மட்டும் என்னாகும், மாறும். 4s1 3d10 மாறும். ஓகே, தேங்க்யூ.